Hi friends, today I am going to tell about Thiruvellamkulam, Tirunangur Annan Kovil, Peruman Kannan Narayanan நின்ற கொள்கோலம் திருமுக மண்டலம் தாயார் பூவலி திருமகள் பூவலர் திருமகள் விமானம் வெள்ளக்குள தீர்த்தம் பிரத்யட்சம் ருத்ரர் ஸ்வேதராஜன் மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார்கள் 10 பாசனங்கள் பாடப்பட்டுள்ளது. நாகை மார்க்கத்தில் தென்கிழக்கு 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த மிகவும் பிரபலமான ஊர், வரப்பிரசாதமான ஊர். அண்ணன் ஆன பெருமாள் திருத்தலத்தில் பெயர் திருவெள்ளக்குளம் பெருமாள் உடைய சங்கடமுடையானுக்கு அண்ணன். சாதாரண ராமனுக்கு அண்ணன், லக்ஷ்மணனுக்கு அண்ணன், லக்ஷ்மணனுக்கு அண்ணன் ராமன், தம்பி தம்பி என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். பரந்தாமனுக்கு அண்ணன், கண்ணன் தம்பி என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். கோவிலுள்ள பெருமாளுக்கு கூட அண்ணன் தம்பி உண்டு. யாராலும் திருவெங்கடமுடியான் தரிசனம் செய்வதற்கு இயலவில்லையே அவர்கள் அண்ணன் கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்தார். இது மிகவும் வரப்பிரசாதமான கோவில். சின்ன திருக்கோலம், நின்ற திருக்கோலம், திருவெள்ளக்குளம் அண்ணா ஆழ்வார் கூறுகிறார். கடல் அணை கட்டி உயர்ந்தாய் நல்லால் பல வேதியர் பலர் நன்னாய் நாங்கூர் செல்வா வெள்ளக்குளத்து உரையோனே எல்லாயுடரும் கெடுமாறு அருள்வீரே என்று 4ஆம் 10 5ஆம் ரொம்ப அழகாக ஆச்சரியமாக பாடியிருக்கிறார்கள். கண்ணன் கடல் போல திருமேனுடைய காரிய நன்னர் முனைமலர் கொள்வார் நாங்கள் திண்ணன் மதில் சூழ் திரு வெள்ளத்து அண்ணா என் இடரோ கலைவீரோ உனக்கு பெயர் என்ன திருவெள்ளக்குளம் பெருமாளோ சுவாத புஷ்கரணை. சுவாதா என்றால் சமஸ்கிருதத்தில் வெள்ளை என்று பொருள். வெள்ளை புஷ்கரணி. இங்கே ஸ்நேகன் என்ற ஒரு ராஜா துந்துமாரன் என்ற ஒரு பிள்ளையை என்னமோ தெரியவில்லை, அந்த குமாரனுக்கு 9 வயதாகும் போது அகால மரணம். அதனால் பயந்து போய் பெருமாளத்தில் பிரார்த்தனை செய்கிறார். இப்போது வசிஷ்டர் ஆச்சரியர் சொல்கிறார், 1 மாதம் இந்த திருவெள்ளத்து கோவிலில் அங்கு போய் தீர்த்தமாடி 1 மாதம் தவல் செய்து பெருமாளை கண்டிப்பாக பெருமாள் கண்டிப்பாக அருள் பாலிப்பார் என்று சொல்ல, அதே ஐப்பசி மாதம் சுக்லபட்சம் தசமியில் ஆரம்பித்து கார்த்திகை மாதத்து சுக்லபட்சம் ஏகாதசி திருவைக்கு 1 மாசம் தவம் செய்தார். பெருமாள் அவருக்கு நன்கு காட்சி கொடுத்து அவர் ஆயுள் பாகம் நீடித்து இருக்கும்படி எந்த கஷ்டமும் வராதபடி நல்ல ஆயுளையும் கொடுத்து அருள் பாலித்தார் என்பது சரித்திரம். ஸ்வேத புஷ்கரணி அண்ணன் பெருமாள் திருநாமம். சீனிவாச பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் எழுந்தருளி பார்க்கிறார். இது இந்த திருத்தலத்திற்கு என்பது ஒரு சரித்திரம் உண்டு. திருமங்கை ஆழ்வார் குமுதவள்ளி நாச்சியார் இருந்தனர் என்று பார்த்தோம் அல்லவா. இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். முதலில் குமுதவள்ளி நாச்சியாரை பார்த்தது இந்த ஊரில் தான். அவள் ஒரு தெய்வ பெண். அதிலிருந்து அப்சரஸ்திரீகள் எல்லாம் நிறைய பேர் இறங்கி வந்து இந்த புஷ்பங்களை எல்லாம் இந்த குளத்தில் இருந்து பறித்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லாம் பூப்பறித்து கொண்டு போகும் சமயத்தில் சொர்க்கலோகத்திற்கு சென்று விட்டார்கள். இந்த பெண் மட்டும் விடப்பட்டாள். இந்த ஊரிலே தங்கிவிட்டாள். அப்புறம் இந்த ஊரிலே வாழ்ந்து வந்தாள். அடுத்து இந்த பெண்ணின் வளர்த்து கொண்டிருந்தார். ஒரு நாள் திருமங்கையாழ்வார் இந்த பக்கம் வரவா இந்த பெண்ணை பார்க்கிறார். என்ன பேரழகு இருக்கிறார் குமுதவள்ளி நாச்சியார், திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் இவரைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் உயிரை விட்டுவிட வேண்டும். எத்தனை நாள் எங்கெங்கே சுற்றி கொண்டு இருந்தேன், இனிமேல் இவர் திருமணம் செய்ய வேண்டும் என்ற நேரம் இருந்து வரை சென்று பார்த்தார். நேரம் சென்று பார்த்தார். உங்களை பார்த்தால் பயமாக இருக்குது என்று என் பெண்ணை கேட்க வேண்டும் என்று மருத்துவர் கூறினார். அந்த திருமணம் செய்வேன் என்று கூறினார். அதனால் கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள், நான் உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன், ஆனால் பஞ்சகாட்சரம் செய்ய வேண்டும், 1000 பேருக்கு தினமும் அன்னதானம் செய்ய வேண்டும் என்று கூறினார். இது எல்லாம் நடந்தது இந்த ஊரில் தான் என்றால் திருவெள்ளக்குளத்தில் தான் குமுதவள்ளி நாச்சியார் முதலில் சந்தித்தார். இப்பவும் தை அமாவாசை மறுநாள் 11 கருடசேவை உற்சவம் முடிந்து பின்னாடி திரும்பும் போது திருமங்கையாழ்வார் இந்த ஊருக்கு எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். பின்புதான் அவர் திருநகருக்கு கொண்டு செல்வார். திருவெள்ளக்குளம் அண்ணன் பெருமாள் சீனிவாச பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற கோலம். முதல்வர் அலமேல் மங்கை நாச்சியார், உற்சவர் சீனிவாச பெருமாள், பத்மாவதி தாயை பூவாள் திருமகள்
தத்துவ வர்ஷித்து விமானம், தத்துவங்களை புரிவைக்கும் தத்துவங்களை புரிவைக்கும் பகவான் தான். ஆத்ம தத்துவம் எப்படி நடக்கும், பரமாத்ம தத்துவம் எப்படி நடக்கும், இதை வைக்கும் ஆச்சரியமான விமானம் உண்மையான தத்துவம். இந்த விமானத்தை வேத தரிசனம் செய்தவர் சேடன் என்ற அரசகுமாரன். அவருக்கு நீண்ட இலை அண்ணன் பெருமாளுடன் பெற்று தந்தார். அவருக்கு அண்ணன் பெருமாளும் நிறைய மண்டபங்கள் இருக்கிறது, அங்கு போய் திருமணம் செய்து கொள்ளலாம், ஷஷ்டியத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம், சதாபிஷேகம் செய்து கொள்ளலாம். இன்னும் விசேஷங்கள் வேண்டுமென்றால் மிகவும் நன்றாக நடக்கிறது. மிகவும் அற்புதமாக இருக்கும் பெருமாள், மிகவும் அழகாக இளையவராக இருப்பார். எப்போதும் நம் தரிசனம் செய்து கொண்டே இருக்கலாம். திருவெள்ளக்குளத்து அண்ணன் பெருமாள் திருவுடையில் பற்றினால் சீனிவாசன் திருவுடையில் பற்றியது போல அடியேன் இடர்கடைய கரையோரே இதற்கரை கரையோரே என்கிறார் ஆழ்வார். எமக்கு ஏற்பட்ட அனைத்து இடர்களையும் களைந்து மொத்தத்தையும் இல்லாமல் செய்து விடுவார் இந்த திருவள்ளத்து அண்ணன் பெருமாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாமும் சென்று இந்த அண்ணன் பெருமாள் திருவள்ளு பெற்று பல இடர்களிலிருந்து விடுபடுவோமாக. ஓம் ஸ்ரீ பூவுலர் திருமகள் சமீத ஸ்ரீ கண்ணன் நாராயண சுவாமியே நமஸ்தே. Okay friends, bye. Please subscribe my channel. Please subscribe my channel. Please give me the more views for my channel. Okay, bye.